வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல நம்ம தலைவன் டேனியல் கிரேகோட நடிப்புல வெளிவந்த கசினோ ராயலி அப்படிங்கிற ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரியே இந்த படத்திலையும் ஆக்ஷனுக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இருக்காது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய தீவிரவாதிகள் எல்லாத்துக்குமே ஃபன் பண்ணக்கூடிய பேங்கர் ஒருத்தன் இருக்கான். அவன் கசினோ ராயலி அப்படிங்கிற ஒரு பெரிய ஹை ஸ்டேக் போக்கர் கேம்ல கலந்துக்கிறான். அந்த கேம்ல மட்டும் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். சோ பணம் அதிகமா கிடைக்கும் போது அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியமும் அதிகமா இருக்கும். ஆனா அந்த கேம்ல ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அறிவும் திறமையும் நிறைய இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த பேங்கர். சோ இவரை தோக்கடிக்கிறதுக்காக MI6லயே நல்லா பூக்கர் கேம் விளையாடக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் எப்படி இந்த பேங்கரை தோக்கடிக்க போறாரு அண்ட் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதிர்ச்சியான உண்மைகளும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்தோட கதையை எப்படி மாத்துது, அது எல்லாத்தையும் எப்படி பாண்ட் எதிர்கொள்றாரு அப்படிங்கிற ஒரு அழகான கதையை ஆக்ஷனோட கலந்து நமக்கு சொல்ற படம் தான் கசினோ ராயலி. சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த பில்டிங்குள்ள ஒரு ஆஃபீஸர் உள்ள நடந்து போறாரு. அப்படியே போய் அவரோட ரூம்குள்ள போய் பார்த்தா அங்கே நம்ம ஜேம்ஸ் பாண்ட் தான் உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு பாண்ட் வந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸர் MI6ல இருக்கக்கூடிய பல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் திருடி வெளியில வித்து அதை வச்சு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் இவனோட சோழியை முடிக்கிறதுக்கு பாண்ட் அமுச்சு வச்சிருப்பாங்க. எம்னா யாரு அப்படின்னா பாண்டோட மாஸ்டர் மாதிரி. பாண்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இவருக்கு கொடுக்கறதே இவங்க தான். இந்த ஆஃபீஸரோட திருட்டு வேலைக்கு இன்னொருத்தனும் உதவியா இருந்திருப்பான். ஆனா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் கதையை முடிச்சிட்டு தான் வந்திருப்பாரு பாண்ட். அண்ட் வந்த கையோட இவனை போட்டு தள்ள இந்த கொலையோட பாண்ட் தன்னோட நாட் லைசன்ஸை வாங்குறாரு. அதாவது நாட் லைசன்ஸ்னா என்னன்னா, பெரிய பெரிய குற்றவாளிகளை கொலை பண்றதுக்கு கவர்மெண்டே ஒரு சில திறமையான ஏஜென்ட்ஸை தேர்ந்தெடுக்கும். அவங்களுக்கு தான் இந்த நாட் லைசன்ஸை கொடுப்பாங்க. இந்த லைசன்ஸை பாண்ட் 7வது ஆளா வாங்குறாரு. அதனாலதான் அவரை எல்லாரும் நாட் 7ன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த லைசன்ஸை இவர் இப்பதான் வாங்குறாரு. அண்ட் ரொம்பவே யங்கான ஆள். இவருக்கு ரொம்ப அனுபவம் கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டி இந்த இடத்துல இருந்து டைட்டில் கார்டை போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இங்க ஒரு தீவிரவாதிகளோட கேம்ப தான் காட்டுறாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் மிஸ்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. என்னன்னா, தங்களுடைய பணத்தை பத்திரமா பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஆள் தேவை. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை அவங்க இந்த உலகத்துல எங்க இருந்து கேட்டாலும் கொடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த மிஸ்டர் ஒயிட் லீ ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த லீ ஜெஃப்ரி யாரு அப்படின்னா, இவர் ஒரு பேங்கர். இவர் இந்த மாதிரி தீவிரவாதிகளோட பணத்தை பாதுகாக்கிறத பல வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அண்ட் அந்த கூட்டத்தோட தலைவன் அந்த பணத்தை லீ ஜெஃப்ரி கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷமே லீ ஜெஃப்ரி அவரோட பிஏவுக்கு ஃபோன் பண்ணி பணம் என்னோட கைக்கு வந்துருச்சு, ஸ்கை ஃப்ளீட் ஏர்லைன்ஸோட மொத்த ஷேர்ஸையும் வாங்கிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. தீவிரவாதிகளோட பணத்தை கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்காரு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் நமக்கு ஜேம்ஸ் பாண்டை தான் காட்டுறாங்க. அவர் மடகாஸ்கர்ல ஒரு சின்ன ஸ்டேடியம் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்காரு. அவர் தன்னோட பார்ட்னரோட சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எதுக்குன்னா, வெடிகுண்டு செய்யக்கூடிய ஒரு கருப்பனை பிடிக்கிறதுக்காக தான். இவங்க ரெண்டு பேரும் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தனுக்கு எலிப்சிஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம பாண்ட் தேடி வந்த ஆள் தான். நாம தேடுறது இவன் தான். அவன் முகத்துல தழும்பு இருக்கு. பாண்ட் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே அவனும் இவங்களை கவனிச்சிடறான். என்ன சொல்றீங்க? கண்டுபிடிச்சிடுவான், கையெடு. நம்மள பிடிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உர்ரா ஜூட் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். இங்க இவனுக்கும் பாண்டுக்கும் ஒரு சரியான சேஸ் சீக்வன்ஸ் இருக்கும். அவரை ஷூட் பண்ணிடாத, அவன் எனக்கு உயிரோட வேணும். அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே குதிச்சு இங்கே குதிச்சு ஏகப்பட்ட குரங்கு வித்தையெல்லாம் காட்டி கடைசியில தப்பிச்சு அந்த நாட்டில இருந்த ஒரு எம்பசிக்குள்ள பூந்துருவான். அதாவது எம்பசினா என்னன்னா, ஒரு நாட்டுடைய தூதரகம் இன்னொரு நாட்டுல இருக்கும். எதுக்காகனா, அங்கே உள்ள தான் நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக. அங்கே உள்ள ஆபீசர்ஸ்ட இந்த கருப்பம் போகி, சார் என்ன ஒருத்தன் கொல்ல வரான் சார், அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார்னு சொல்ல பாண்ட் அது எம்பசின்னு கூட பார்க்காம அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த கருப்பனை வெளியே தூக்கிட்டு வந்துருவாரு. பாண்டை அத்துமீறி அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சனால அங்க இருந்த எல்லா ஆபீசர்ஸும் பாண்டை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க.
அப்போ அந்த கற்பனை விடுற மாதிரி விட்டு நம்ம பாண்டு அந்த கற்பனையை போட்டு தள்ளி அங்க இருந்த இடத்தையும் வெடிக்க வச்சுட்டு அந்த கற்பனையோட பேக்கை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த கற்பனையோட பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பாமும் ஒரு செல்போனும் இருக்கும். அந்த செல்போன்ல லாஸ்டா எலிப்சிஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே பாண்டு இது ஏதோ ஒரு கோட் வேர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த செல்போனை எடுத்துக்கிட்டு நேரா எம் வீட்டுக்கு போறாரு. அங்கிருந்து டிவைஸை பயன்படுத்தி அந்த மெசேஜ் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றாரு. அது எங்கிருந்து வந்திருக்குன்னா பஹாமாஸ்ல ஓஷன் கிளப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான். இந்த விஷயத்தெல்லாம் பாண்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் எம் வந்து உள்ள வராங்க. எம் பாண்டு மேல செம்ம கோவமா இருக்காங்க. ஏன்னா அந்த வெடிகுண்டு செய்யற கருப்பன் ஜஸ்ட் ஒரு கைக்கூலி மட்டும்தான். அவனை கொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனை விசாரிச்சு அவன் யாருக்காக வேலை பார்க்கறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை புடிச்சிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா பாண்டு அவனோட சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டாரு. உன் கையில துப்பாக்கி இருக்கு அப்படின்னு யாரை வேணாலும் சுற்றக்கூடாது. எப்பவுமே நிதானமா இருக்கணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வைஸ்லாம் எம் கொடுத்து பாண்டை அமுச்சு வைக்கிறாங்க. ஆனா பாண்டு அதெல்லாம் எதுவுமே காதுல வாங்கின மாதிரியே தெரியல. அங்கிருந்து ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி நேரா பஹாமாஸ்ல போய் இறங்குறாரு. அங்கிருந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த மெசேஜ் எங்கிருந்து வந்திருக்குமோ அந்த ஓஷன் கிளப்புக்கு வராரு. அவர் வந்து இறங்கும் போதே சூலேஸ் கட்டுற மாதிரி கீழே குனிஞ்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் கேமரா இருக்கு அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ரெண்டு தாத்தா வந்து பாண்டை செக்யூரிட்டின்னு நினைச்சு தம்பி வண்டியை நிழல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் வண்டியை வாங்கிக்கிட்டு அதை கொண்டு போய் பார்க்கிங் லாட்ல மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாரு. அதனால எல்லா செக்யூரிட்டிஸும் அந்த இடத்துக்கு போக அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி பாண்டு சிசிடிவி கேமரா ரூமுக்கு போயிடுறாரு. அந்த மெசேஜ் அந்த கருப்பனுக்கு எப்போ வந்திருக்குமோ அதே நேரத்தில் அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா அதே நேரத்தில் ஒருத்தர் மெசேஜ் பண்ற மாதிரி அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல இருந்து பாண்டுக்கு இவன் மேல லைட்டா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அண்ட் அந்த கிளப்ல இருந்த ரிசப்ஷனிஸ்ட் மூலியமா அவனோட பேரு அலெக்ஸ் டிமிட்ரியோஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை பத்தி MI6ஓட சர்வர்ல செக் பண்ணி பார்க்கறாரு. அந்த நேரத்தில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த எம் போன் அடிச்சு MI6 இருந்து எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி விட்டு என்ன சொல்றாங்கன்னா பாண்டி இப்ப பஹாமாஸ்ல இருக்காரு அண்ட் உங்களோட பேரையும் பாஸ்வேர்டையும் தெரிஞ்சுக்கிட்டு MI6ஓட செக்யூரான அக்கௌண்ட்ல நிறைய கிரிமினல்ஸை பத்தி பாண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல அடுத்து இவன் என்ன செய்ய போறானோ அப்படின்னு தெரியாம எம் அப்படி ஷாக் ஆகி போயிடுறாங்க. அண்ட் இந்த அலெக்ஸை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதை வெடிகுண்டு செய்யற கற்பனை இவன் தான் கான்டாக்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கறத பாண்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இவன் தனிச்சையா செயல்படுற ஒரு ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட புரோக்கர் மாதிரி தான் வேலை பார்ப்பான். யாருக்கு எந்த விஷயம் தேவையோ அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான் அண்ட் இவனே அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவான். அண்ட் இவனுக்கு இந்த வேலையை கொடுத்தது கண்டிப்பா லீ ஜெஃப்ரியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாண்ட் கெஸ் பண்றாரு. அண்ட் அதை தொடர்ந்து பாண்ட் இப்போ அலெக்ஸ் சூதாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாரு. அண்ட் அப்படியே போய் இவரும் அந்த கேம்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. அண்ட் அந்த ஆட்டமும் ரொம்ப விறுவிறுப்பா போக எல்லாரும் பெரிய பெரிய பெட்ஸை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம அலெக்ஸ் கிட்ட போதுமான சிப்ஸ் இல்ல. அதனால அவரோட ஆஸ்டின் மார்டின் காரை வச்சு விளையாடுறாரு. என்னதான் இவர் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாலும் அந்த போட்டியை கடைசியா ஜெயிக்கிறது பாண்டு தான். அந்த போட்டி முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே லீ ஜெஃப்ரி அலெக்ஸை கூப்பிட்டு உன்னோட வேலையை நீ எப்படி பார்க்க போற, MI6ஓட கவனம் ஃபுல்லா இப்போ ஓ மேல தான் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அலெக்ஸ் இந்த வேலையை நான் செய்ய போறது இல்ல, இன்னொருத்தனை வச்சு தான் செய்ய போறேன். MI6 என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனை கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு நம்ம லீ ஜெஃப்ரியும் அவனை அனுப்பி வைக்க அங்கிருந்து அலெக்ஸ் தன்னோட வேலையை செய்யறதுக்கு மயாமிக்கு புறப்படுறாரு. அண்ட் இந்த பக்கம் பாண்ட் அந்த காரை ஜெயிச்ச கையோட அதை பார்க்கிங் லாட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த அலெக்ஸோட ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த கார்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் உள்ள பார்த்தா நம்ம பாண்டு தான் இருப்பாரு. உங்ககிட்ட இந்த காரை தோத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலா பேச்சு கொடுக்க பாண்டும் நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்களே என் வீட்டுக்கு ஒரு ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அவங்களும் வருவாங்க. பாண்ட் அப்படி நல்லா பேசி அவங்கள செடியூஸ் பண்ணி அவளோட ஹஸ்பண்டை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி அவளோட ஹஸ்பண்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது பாண்டு சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதை வச்சு அலெக்ஸ் லீ ஜெஃப்ரிக்கு தான் வேலை பார்க்கறான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனா என்ன வேலை பார்க்கறான் அப்படிங்கிறது தெரியல. அவனோட ஒய்ஃப் மூலியமா அவன் இப்ப மயாமிக்கு கிளம்புறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேயே இவன் கண்டிப்பா இங்க சும்மா போறது கிடையாது, ஏதோ ஒரு வில்லங்கத்தை இழுத்து விடுறதுக்கு தான் போறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா பாண்டும் அவரோட காரை எடுத்துக்கிட்டு மயாமிக்கு போறாரு. அப்போ அலெக்ஸ் அங்கிருந்த ஒரு கண்காட்சி கூடத்துக்குள்ள போக அவரை பின்தொடர்ந்து பாண்டும் அவர் கூட போறாரு. அப்போ அலெக்ஸ் அவன் கிட்ட இருந்த பேக்கை கவுண்டர்ல கொடுத்து அதுக்கான டோக்கனை வாங்கிக்கிறான். அந்த டோக்கனை எடுத்து கொண்டு போய் ஒரு டேபிள் மேல வச்சிடறான். இந்த விஷயத்தெல்லாம் பாண்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் பின்னாடில இருந்து வந்து கத்தியை வச்சு பிளாக் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் கத்தியை வச்சு அவனே போட்டு தள்ளிடுறாரு பாண்டு. அண்ட் அலெக்ஸ் டேபிள்ல ஒரு டோக்கன் வச்சிருப்பான்ல அது எங்கன்னு வந்து பார்த்தா காணோம். அது மட்டும் இல்லாம அந்த டோக்கனுக்கான பேக்கையும் யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத பாண்டு பார்த்த உடனே அது கண்டிப்பா அலெக்ஸோடைய கைக்கூலியா தான் இருக்கணும் அப்படின்னு பாண்டு புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அந்த டோக்கனை வைக்கும் போது அலெக்ஸ் ஒருத்தனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான். சோ அது கண்டிப்பா அவனோட ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு பாண்ட் கெஸ் பண்ணி அதே நம்பருக்கு திரும்ப கால் பண்றாரு. அப்ப அந்த கால் அவன் அட்டன் பண்ணி பேசும்போது அது யார் அப்படிங்கறத பாண்ட் கண்டுபிடிச்சாரு. அவன் இப்ப மயாமி ஏர்போர்ட் குள்ள போறான். பாண்டும் அவனை பின்தொடர்ந்தே போக பாண்டு ஃபாலோ பண்றதை அவன் பாத்துறான். டக்குன்னு அவன் ஓட்டி விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பாஸ்வேர்டை போட்டு ஒரு பாதைக்குள்ள போயிருவான். ஆனா அதை பாண்டால ஓபன் பண்ண முடியாது. சரின்னு ஹெல்ப் கேட்கறதுக்காக எம்முக்கு போன் அடிக்கிறாரு. என்ன விஷயமா போன் பண்ண? நான் அப்புறம் பேசுறேன்.
ஆனா அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே பாண்ட் அலெக்ஸோட போன்ல எலிப்சிஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கிறத பாக்குறாரு. சோ இது பாஸ்வேர்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை போட அந்த லாக்கும் ஓபன் ஆயிடுது. அந்த வீணா போனவன் அந்த பாதையில இருந்த ஒரு தீ அணைக்கிற சிஸ்டத்தை ஆன் பண்ணி விட்டுருப்பான். அதனால அதுல இருந்து தண்ணி வெளியே வந்து எல்லா மக்களும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல தான் பாண்டு பூந்து வந்துகிட்டு இருக்காரு. His target is the Skyfleet prototype. I gotta go. அப்பதான் எம் சொல்றாங்க அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு லான்ச் ஆகக்கூடிய ஸ்கைஃபிளிட்டோட புது விமானம் தான் அப்படின்னு. அதனாலதான் படத்தோட ஆரம்பத்துல லீ ஜெஃப்ரி ஸ்கைஃபிளிட் ஏர்லைன்ஸோட ஷேர்ஸை வாங்கியிருப்பாரு. இது எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல பெட் கட்டுற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டதை விட நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதே மாதிரி தான் லீ ஜெஃப்ரியும் அவரோட மொத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியோட எல்லா ஷேர்ஸோட வேல்யூவும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டியிருப்பாரு. சோ அதே மாதிரி நடந்துச்சுன்னா நல்லா பெனிஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விமான கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வேல்யூவை குறைக்கிற மாதிரி அவங்க புதுசா லான்ச் பண்ணக்கூடிய விமானத்தை வெடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் அலெக்ஸையும் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணிருப்பாரு. அண்ட் அலெக்ஸை MI6 ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளை வச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறான். இந்த எல்லா விஷயமும் பாண்டுக்கு இப்பதான் புரிய வருது. அந்த வீணா போனவன் அந்த பாமை கீ செயின்ல தான் வச்சிருப்பான். அந்த கீ செயினை ஒரு வண்டியில மாட்டி விட்டு அந்த வண்டியை கொண்டு போய் அந்த விமானத்துல இடிக்கலான்னு பார்க்கும்போது பாண்டு உள்ள பூந்து சண்டை போட்டு எப்படியோ அவனை தடுத்து நிறுத்திடுறாரு. ஆனா அந்த வீணா போனவன் கரெக்டா அந்த வண்டியை அந்த விமானத்துக்கு பக்கத்துல நிறுத்தி அதை வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாண்ட் அந்த கீ செயினை அவனோட பேண்ட்லயே தொங்க விட்டுருப்பாரு. அண்ட் பாண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த விபத்தை தடுத்து நிறுத்திட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வீணா போனவனையும் போட்டு தள்ளி லீ ஜெஃப்ரியோட பிளானையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதனால லீ ஜெஃப்ரிக்கு ஏகப்பட்ட லாஸ். அவரோட மொத்த பணத்தையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அந்த மொத்த பணமும் இப்போ கோவிந்தாவாயிட்டு. அண்ட் லீ ஜெஃப்ரியோட பணம் மட்டும் இல்லாம அந்த தீவிரவாதிகளோட பணமும் சேர்த்துதான் அந்த ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆயிருக்கும். அது மட்டும் அந்த தீவிரவாதிகளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவரை சும்மாவே விட மாட்டாங்க. அதனால அந்த பணத்தை திரும்பவும் உடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கசினோ ராலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சீட்டாட்டம் ஒண்ணுல கலந்துக்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து பாண்டும் அவரோட வீட்டுக்கு வர அங்கே பார்த்தா அலெக்ஸோட ஒய்ஃப் இறந்து கிடக்குறாங்க. ஏன்னா இவன் மூலியமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் MI6க்கு தெரியக்கூடாது அப்படின்னு லீ ஜெஃப்ரியோட ஆட்கள் தான் இவரை கொலை பண்ணிருப்பாங்க. அண்ட் அங்கேதான் எம்மும் இருக்காங்க. லீ ஜெஃப்ரி அவனுக்கு நஷ்டமான பணத்தை திரும்பவும் சம்பாதிக்கிறதுக்காக கசினோ ராயலி சீட்டாட்டத்துல கலந்துக்க போறான் அப்படின்னு எம் பாண்ட் கிட்ட சொல்றாங்க. இந்த போட்டியில இது வரைக்கும் இவனை யாருமே தோக்கடிச்சது கிடையாது. இவன் ரொம்ப ரொம்ப ஒரு திறமையான பிளேயர். ஆனா இந்த போட்டியில இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு அவங்களோட பணம் அப்படியே கிடைச்சிரும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போயிடும்.
சோ நீ லீ ஜெஃப்ரியை அந்த போட்டியில தோக்கடிக்கணும், அது மட்டும் இல்லாம அவனை உயிரோட MI6க்கு புடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அப்படியே பேசிக்கிட்டு பாண்டோட கையில ஒரு GPS ட்ராக்கரையும் பொறுத்துறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம MI6 டீம்லயே நீ தான் நல்லா சீட் ஆடுவ அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால உன்னைய தான் கசினோ ராயலி போட்டிக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு பாண்ட் கிட்ட சொல்றாங்க. அண்ட் பாண்டும் நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்படுறாரு. அண்ட் அந்த போட்டிக்கு பாண்டை ட்ரெயின்ல அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அவர் கூடவே அந்த விளையாட்டுக்கு தேவையான பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு வெஸ்பர் லிண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டையும் சேர்த்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் இவளுக்கும் பாண்டுக்கும் ஆரம்பத்துல இருந்து சுத்தமா எதுவுமே ஒத்து போக மாட்டேங்குது, எதிரும் புதிருமா தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியா அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ட் பாண்டுக்கு எம் கிட்ட இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்ன பார்சல் அப்படின்னா ஒரு காரோட கீ தான். அந்த கீயை போட்டு அந்த காரை ஓபன் பண்ணி பார்த்தா ஜேம்ஸ் பாண்டுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான கேஜெட்ஸ் இருக்கு. அதுல துப்பாக்கி மட்டும் எடுத்துக்கிட்டு பாண்ட் திரும்ப ஹோட்டலுக்குள்ளே போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாண்டும் வெஸ்பரும் மேத்யூஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஏஜென்ட்டை சந்திக்க போறாங்க. இந்த ஊர்ல இருந்து இவர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அண்ட் திரும்பவும் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாண்டு வெஸ்பர் கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இதை போட்டுக்கிட்டு இந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு ஒரு அழகு தேவதை மாதிரி நீ நடந்து வரணும், நீ நடந்து வரும்போது பூரா புயலும் உன்னையே தான் பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாண்டு. அப்பதான் அவங்கள போட்டியை விட்டு திசை திருப்ப முடியுமா. அண்ட் வெஸ்பரும் பாண்டுக்கு ஒரு ஷூட்டை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா பாண்டு என்னோட சைஸ் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களை முத தடவை பார்க்கும் போதே என்னோட மனக்கண்களால் அளவெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்றா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல அந்த போட்டியும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. எல்லா பிளேயர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா சூதாட்டம்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லும்போது இது லக்ல தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அதுல லக் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்காது, அறிவும் இன்வால்வ் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கார்ட்ஸ் வருது அப்படின்னு வச்சுப்போம், அதே மாதிரி ஆப்போசிட்ல உள்ளவருக்கும் ஒரு குறிப்பிட்ட கார்ட்ஸ் வரும். உங்ககிட்ட என்ன கார்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு பெட் முடியும் போதும் யார் யார்கிட்ட என்னென்ன கார்டு இருக்கு அப்படிங்கறத காட்டுவாங்க. இதெல்லாம் வச்சு என்னென்ன கார்டுலாம் வந்திருக்கு அண்டு ஒரு டெக்ல மிச்சம் என்னென்ன கார்டு இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியும். அப்படி கெஸ் பண்ணிட்டா யாருக்கு என்ன கார்டு வரும் அப்படிங்கறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு யார் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இதுல டெல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒரு பிளேயரோட பிஹேவியரை வச்சு அவர்கிட்ட எந்த மாதிரியான கார்டு இருக்கு அப்படிங்கறது கெஸ் பண்ண முடியும். அதாவது அவர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அல்லது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா அவரோட பாடி லாங்குவேஜை வச்சிருந்தாரு அப்படின்னா பாசிபிளி அவர்கிட்ட நல்ல கார்ட்ஸ் வந்து இருக்கணும், நல்ல செட்டு சேர்ந்த ஒரு கார்ட்ஸ். இதுவே கொஞ்சம் பதட்டமா நெகத்தை கடிச்சுக்கிட்டு மூஞ்சியை கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கார்டு வரல, செட்டு சேராத கார்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். ஆனா இதுலயும் ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த டெல்ஸை நிறைய பேர் மாத்தி செய்வாங்க. மோசமான கார்டு வந்திருக்கும், ஆனா நல்ல கார்டு வந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்கிட்ட நல்ல கார்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகிடுவோம். அந்த போட்டியில அவரும் ஜெயிச்சிருவாரு. இந்த மாதிரி பொய்யான டெல்ஸை கொடுக்கறத பிளஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரியாக்ஷன் அப்படி மாத்தி காட்டுறது. நல்ல கார்டு வந்தா கெட்ட கார்டு வந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது, கெட்ட கார்டு வந்தா நல்ல கார்டு வந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது. அதை தான் பிளஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது ஆப்போனண்ட்டுக்கு அவன் கிட்ட என்ன கார்டு இருக்கு அப்படிங்கறதே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பயந்துகிட்டு ஆப்போனண்ட் அந்த கேமை லீவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி விளையாடுறதுனால தான் இதுல அறிவும் நிறைய இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க நம்ம திரும்பவும் கதைக்குள்ள போவோம். அண்ட் போட்டியும் இங்க ஆரம்பிக்குது. எல்லாரும் 50 கோடி டெபாசிட் பண்ணி இந்த விளையாட்டை விளையாட வந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கு மேலேயும் போட்டிக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 25 கோடி எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போட்டியோட முடிவில் கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மொத்த பணமும். அதாவது ஆரம்பத்தில் யார் தோக்குறா ஜெயிக்கிறா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. கடைசியா யார் ஜெயிக்கிறா, கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்து அந்த போட்டியில ஜெயிக்கிறவருக்கு தான் அந்த மொத்த பணமும். ஆனா கடைசி வரைக்கும் விளையாடுறதுக்கு நீங்க அந்த போட்டியில நிறைய பணத்தை இழந்துடாம போட்டியை ஜெயிச்சு பணத்தை தக்க வச்சுக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் வர முடியும். அண்ட் இப்போ போட்டியும் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் தங்களோட பெட்ஸை கட்டி போட்டியை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது பாண்டு வெஸ்பர் வர சொல்லியிருப்பாங்களே, அவங்களும் வராங்க. ஆனா மத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அவர் வர சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்கள பார்த்து இவர் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகி போறாரு. அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் பெட்ல லீ ஜெஃப்ரி தான் ஜெயிக்கிறாரு. என்னதான் பாண்ட் அந்த போட்டியை தோத்திருந்தாலும் லீ ஜெஃப்ரியோட டெல்ஸை கண்டுபிடிச்சிடறாரு. அது என்னன்னா எப்பப்பெல்லாம் லீ ஜெஃப்ரி அவரோட கையை அவரோட நெத்தியில வைக்கிறாரோ அப்பெல்லாம் அவரு பிளஃப் ஆறாரு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர்கிட்ட அந்த அளவு நல்ல கார்ட்ஸ் வந்திருக்காது, ஆனா அவர் கான்பிடென்ட்டா பெட் பண்ணுவாரு. அப்போ எதிரில் இருக்கவனுக்கு அவர்கிட்ட நல்ல கார்டு வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ல இருந்து விலகிடுவாரு. அந்த மாதிரி தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பாண்ட் கண்டுபிடிச்சிருந்தா கூட லீ ஜெஃப்ரியை தோக்கடிக்கவே முடியாது. அவர் தான் தொடர்ந்து எல்லா பெட்ஸ்லயும் ஜெயிச்சிட்டு இருப்பாரு. அந்த போட்டிக்கு இடையில ஒரு பிரேக் விடும்போது பாண்ட் மேத்யூஸ் கிட்ட இருந்து ஒரு ஒட்டி கேட்கிற கருவியை வாங்கியிருப்பாரு. அதை எடுத்து லீ ஜெஃப்ரி ஆஸ்துமாவுக்கு பயன்படுத்துற ஒரு மருந்துல போட்டிருப்பாரு. அண்ட் அதை தொடர்ந்து லீ ஜெஃப்ரிக்கு பணம் கொடுத்த அந்த தீவிரவாதிகள் அவரையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கத்தி முனையில நிப்பாட்டி என்னோட பணம் எங்கடா உன்கிட்ட தானே கொடுத்தேன்
உன்னை நம்பி தானே கொடுத்தேன், ஆனா எல்லா பணத்தையும் நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அது எல்லா விஷயத்தையும் பாண்ட் அவர் வச்ச மைக் மூலியமா கேட்கிறாரு. லீ ஜெஃப்ரியோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக அவரோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த மைக் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரை ட்ராக் பண்ணி வெஸ்பரோட அந்த இடத்துக்கு போறாரு. ஏன்னா லீ ஜெஃப்ரிய உயிரோட MI6க்கு பிடிச்சு கொடுக்கறது தான் இவருடைய டியூட்டி. அப்பதான் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனை ட்ராக் பண்ண முடியும். அதுக்காக தான். ஆனா அந்த தீவிரவாதிகள் லீ ஜெஃப்ரிய கொல்ல வரல, ஜஸ்ட் மிரட்ட மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்க மிரட்டிட்டு வெளியே வரும்போது பாண்டால வேகமா ஓட முடியல. அதனால வெஸ்பரோட பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அவர் காதுல இருந்த அந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டு தீவிரவாதிகள் இவர் ஒரு ஏஜென்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கும் பாண்டுக்கும் ஒரு வெறித்தனமான ஃபைட் இருக்கும். அண்ட் கடைசியாக வெஸ்பரோட உதவி மூலியமா பாண்ட் அந்த 2 பேரையுமே போட்டு தள்ளிடுவாரு. அண்ட் அவங்களோட பாடியை அங்கிருந்த பேஸ்மெண்ட்ல ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாண்ட் வெஸ்பர் கிட்ட நீ போய் மேத்திஸை பாரு அண்ட் அந்த பாடியை டிஸ்போசல் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லு அப்படின்னு வெஸ்பரை அனுப்பிச்சு வச்சுட்டு அண்ட் இவரும் இவருக்கு பட்ட காயங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு புது ஷூட்டை மாட்டிட்டு போட்டிக்குள்ள வராரு. அண்ட் அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெஸ்பரை போய் பார்க்க போனா அந்த தீவிரவாதிகளோட நடந்த சண்டையில அவ ரொம்பவே பயந்து போயிருப்பா. அவளுக்கு சமாதானம் சொல்லி அவளை சரி பண்ணதுக்கு அப்புறம் பாண்ட் விடிஞ்சதும் மேத்திஸை போய் பார்க்க போறாரு. மேத்திஸ் அந்த பணத்தை வேற ஒருத்தனோட கார்ல போட்டு அவனை மாட்டி விட்டுருப்பாரு. சாகடிச்சவனே செத்தவங்க எங்க இருக்காங்கன்னு காட்டி கொடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியுது. அண்ட் அந்த 2 தீவிரவாதிகளும் இறந்த ஒரு விஷயத்த லீ ஜெஃப்ரி பார்த்ததுக்கு அப்புறம் பாண்டு தன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் திரும்பவும் அந்த போட்டி ஆரம்பிக்குது. இந்த தடவை லீ ஜெஃப்ரி தன்னோட மொத்த பணத்தையும் கட்டி பெட் பண்றாரு. அண்ட் அவர் பெட் பண்ணும்போது அவரோட கையை அவரோட நெத்தியில வச்சிருந்திருப்பாரு. ஸோ அவர் பிளஃபாட் ஆடுறாரு போல அப்படின்னு நினைச்சு பாண்டும் தைரியமா அவரோட மொத்த பணத்தையும் கட்டி போட்டியை தொடர்றாரு. நான் போட்டியை கடைசியை ஜெயிக்கிறது என்னமோ லீ ஜெஃப்ரி தான். ஏன்னா இன்னத்துக்கு தன்னோட டெல்ஸை பாண்டு கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு பிளஃப் ஆடுற மாதிரி நெத்தியில கை வச்சு பாண்டை நல்லா ஏமாத்தி அவரோட மொத்த பணத்தையும் கட்ட வச்சு அந்த போட்டியில அவர் தந்திரமா ஜெயிச்சிருப்பாரு. என் முகத்தை பார்த்து நான் பிளஃபிங் கேம் ஆடுறதா நினைச்சிட்டீங்களா மிஸ்டர் பாண்ட்? இப்பதான் பாண்டுக்கு புரியும் எதனால இவரை இது வரைக்கும் யாருமே தோக்கடிச்சதில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு. பாண்டு தாங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் தோத்துறதால மீதம் வெஸ்பர் கிட்ட இருந்த அந்த 25 கோடியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெஸ்பர்ட்ட போய் கேட்டா உனக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி நீ நிறைய தோத்துட்ட, உன்னோட ஈகோவால தான் நீ தோத்த, இனிமேலும் கொடுத்தாலும் திரும்பவும் தோத்துட்டு தான் வந்து நிக்க போற, அதனால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கடுப்பான பாண்டு வேற வழியே இல்லை, இவனை அடிச்சு புடிச்சிட்டு வந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வேக வேகமா அவர்கிட்ட போறாரு. ஆனா அங்க வந்த ஃபீலிக்ஸ் லைட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இவரை தடுத்து நிறுத்துறாரு. இவர் யாரு அப்படின்னா இவர் ஒரு CIA ஏஜென்ட். அதாவது பாண்ட் வந்து MI6க்காக வேலை பார்ப்பாரு, இவர் CIAக்காக வேலை பார்ப்பாரு. இவரும் அந்த போட்டியில கலந்து விளையாடிட்டு தான் இருந்திருக்காரு. இவர் பாண்ட் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா விளையாட்டுக்கு தேவையான பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு பதிலா லீ ஜெஃப்ரியை பிடிச்சு எங்கள்கிட்ட கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் பேச சரி இவனை தோக்கடிக்க வேற வழியே இல்லை அப்படிங்கறனால பாண்டும் ஒத்துக்கிறாரு. அந்த பாண்டு திரும்பவும் அந்த போட்டியில வந்து கலந்துக்கிட்டோன்னு இவன் அடங்கவே மாட்டான் போல, இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி லீ ஜெஃப்ரி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு பாண்டு குடிக்க போற அந்த ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து விட்டுருப்பாரு. அந்த ட்ரிங்க்ஸை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாண்டோட உடம்புல ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். ட்ரிங்க்ஸ்ல எதே கலந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா வாஷ் பேஷனுக்கு போய் அவர் குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸை வாமிட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அது வேலைக்காகல. சரின்னு சொல்லிட்டு காருக்கு போறாரு. அப்ப பாண்ட் அங்க இருந்த ஒரு இன்ஜெக்ஷன் டிவைஸை அவரோட மொபைல்ல கனெக்ட் பண்ணி அது அவரோட கை நரம்புல குத்திக்கிறாரு. இவர் குத்தின அடுத்த செகண்டே இவர் உடம்ப பத்தினான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் MI6க்கு போகுது. அந்த MI6ல இருக்கிறவங்க அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படியே பாண்டு செய்யறாரு. அங்க இருக்கிற புளு காம்பி பேனா எடுங்க பாண்ட், உங்க கழுத்துல உள்ள நரம்புல ஏத்திக்கங்க. ஆனா கடைசியா ஒரு டூலை பயன்படுத்தி அவர் நெஞ்சில அதை பிளேஸ் பண்ணி ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை பிரஸ் பண்ணணும். அப்பதான் பாண்டு பொழைப்பாரு. இன்னும் சில நொடிகள்ல உங்க இதயம் நிக்க போகுது. அதை ஏங்க வைக்க உடனடியா அந்த ரெட் பட்டனை அமுக்குங்க பாண்ட். இன்னும் வேகமா அழுத்து, சீக்கிரமா அழுத்துங்க. ஆனா என்னதான் தட்டினாலும் அந்த பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த விஷம் அவரோட ஹார்ட் பீட்டை நிறுத்தக்கூடியது அப்படிங்கறனால கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஹார்ட் பீட் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு.
ஆனா பாண்டை பின்தொடர்ந்து வந்த வெஸ்பர் அந்த டூல்ல ஒரு ஒயர் விட்டுருக்கு அப்படிங்கறத பார்த்து கரெக்டா அதை செட் பண்ணி அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுறா. பாண்டும் சாகிற கட்டத்துக்கு போய் கடைசியா உயிர் பொழைச்சிடறாரு. அந்த MI6ல இருக்கிறவங்க உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னா அவனை விளையாட்டுல தோக்கடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லான்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட திரும்பவும் விளையாட போறாரு. இதுக்கு முன்னாடி போட்டியில விளையாடிக்கிட்டு இருந்த ஃபீலிக்ஸ் அவுட் ஆயிடுறாரு. ஏன்னா அவரோட மொத்த பணத்தையும் இப்ப அவர் இழந்துட்டாரு. அந்த மீத இருக்க எல்லாரும் அவங்களோட பெட்டை கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது லீ ஜெஃப்ரி பெட்டை ரைஸ் பண்றாரு. ஆனா அதுக்கு பதிலா பாண்ட் அவர்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் ரைஸ் பண்ணிடுறாரு. அதாவது மொத்த பணத்தையும் பெட் கட்டிடுறாரு. தான் கிட்ட ஒரு நல்ல செட்டு சேர்ந்த ஒரு கார்டு தான் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு லீ ஜெஃப்ரியும் அவரோட முழு பணத்தையும் கட்டுறாரு. ஆனா எல்லாரும் கார்டை காட்டும் போது தான் தெரியுது எல்லாரை விட ஜேம்ஸ் பாண்டோட கார்டு தான் அதிகமா செட்டு சேர்ந்த கார்டு. அதாவது 4 கார்டு ஒன்னா சேர்த்திருக்கும். 4ல இருந்து 8 வரைக்கும் எல்லாமே ஸ்பேடாவே விழுந்திருக்கும். அதனால போட்டியை பாண்ட் தான் ஜெயிக்கிறாரு. அண்ட் ஃபீலிக்ஸ் கிட்ட லீ ஜெஃப்ரியை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்பரோட டின்னர் சாப்பிடுறாரு. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். உன்னோட சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாட போறேன். உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா? அப்போ வெஸ்பர் கிட்ட இருந்த ஒரு செயினை நோட் பண்ணி இது ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுக்குற செயின் ஆச்சு, இதை நீ போட்டிருக்கீங்கன்னா உனக்கு ஒரு காதலன் இருக்காதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, எதுக்கு இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மலிப்பி விட்டுட்டு என்ன மேத்யூஸ் கூப்பிடுறாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போதுக்கு சம்பந்தமே இல்லை மேத்யூஸ் இவ்வளோ கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ல பாண்டும் வெஸ்பர் எங்க போறா அப்படிங்கறத பாக்குறதுக்கு வெளியில வராரு. பார்த்தா வெஸ்பரை லீ ஜெஃப்ரி ஆளுங்க கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பாண்டும் அவரோட கார் எடுத்துக்கிட்டு உடனடியா அவங்கள துரத்திட்டு போறாரு. கார் பயங்கர வேகத்துல போய்கிட்டு இருக்க அந்த சமயத்துல வெஸ்பரை கைய கால கட்டி ரோட்ல படுக்க வச்சிருப்பாங்க. பாண்டு வந்த வேகத்துக்கு போடுவாரு பாருங்க ஒரு பிரேக். அந்த கார் ஏகப்பட்ட பல்ட்டி அடிச்சு சுக்கு நூறா உடஞ்சு போயிடும். பாண்டுக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. அந்த கார்ல இருந்து பாண்டை வெளியேற்றி ஆரம்பத்துல பாண்டோட கையில ஒரு GPS டிராக்கரை இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை வெட்டி எடுத்துறாங்க. அப்புறம் நேத்து வரைக்கும் உன் நண்பனா இருந்த மேத்யூஸ் இப்ப ஏன் நண்பனா ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாண்டு தூக்கி காருக்குள்ள போட்டு லீ ஜெஃப்ரியோட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மேத்யூஸ் தான் தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு பாண்ட் நினைக்கிறாரு. அந்த இடத்துல வச்சு பாண்டை லீ ஜெஃப்ரி பயங்கரமா டார்ச்சர் கொடுக்குறாரு. ஏன்னா போட்டியில ஜெயிச்ச பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பாஸ்வேர்டு தேவை. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டை போட்டி ஆரம்பிக்கிறப்ப என்டர் பண்ணிருப்பாங்க. அதை சொல்லுன்னு கேட்டு எவ்வளவுதான் லீ ஜெஃப்ரி பாண்டை டார்ச்சர் பண்ணாலும் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இதுவே இவர் பண்ற டார்ச்சருக்கெல்லாம் வேற யாராச்சும் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல செத்து போயிருப்பாங்க. ஆனா பாண்டு பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லா வழியையும் தாங்கி அந்த பாஸ்வேர்டை சொல்லாமே இருக்காரு. இந்த சீன்லயே நமக்கு காட்டுறாங்க பாண்டு எந்த அளவுக்கு மனதளவுல ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு. லீ ஜெஃப்ரியும் வெஸ்பரை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்ட உன்னால முடிஞ்சா பண்றா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிப்பாரு. நான் என்னதான் செஞ்சாலும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்ல? சொல்ல மாட்டேன். இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை, உன்னை கொல்லதாண்டா போறேன் அப்படின்னு சொல்லி பாண்டை கொல்ல போகும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங்ல ஒருத்தரை காமிச்சிருப்பாங்கல்ல மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு, அவன் தான் அந்த லீ ஜெஃப்ரிக்கு இந்த டெரரிஸ்டோட பணத்தை வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ அவன் என்ன சொல்றான்னா எங்க ஆர்கனைசேஷனுக்கு பணம் முக்கியம் கிடையாது, நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கையை நீ வீணாக்கிட்ட, இதுக்கு மேல நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ளிடுறாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக பாண்டையும் வெஸ்பரையும் கொல்லாம அதே இடத்துல உயிரோட விட்டுட்டு போயிடுறாரு. அந்த பாண்டும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. அங்க மேத்யூஸ் வந்து அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது 2 ஏஜென்ட்ஸ் வந்து மேத்யூஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா பாண்ட் என்ன நினைக்கிறாருன்னா மேத்யூஸ் தான் லீ ஜெஃப்ரியோட ஆளுங்க கிட்ட வெஸ்பரை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம இவர் கையில இருந்த அந்த GPS டிராக்கர் பத்தியும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு பாண்டை பாக்குறதுக்கு வெஸ்பரும் வராங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாண்ட் அந்த போட்டியில ஜெயிச்ச பணத்தை அவரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஒரு ஆபீசர் வருவாரு. உங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்வேர்டை பாண்ட் வெஸ்பர் என்டர் பண்ண சொல்லுவாரு. அப்ப அந்த பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தா வெஸ்பரோட பேர் தான். இதை கேட்டோன்னா அவளும் ரொம்ப ஷாக் ஆயிருவா. பாண்ட் என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம் இருக்கா, இந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றா. அப்புறம் என்ன 2 பேத்துக்கும் லவ் தான். 2 பேரும் நல்லா ஜாலியா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல பாண்ட் அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா நம்ம யாரை அதிகமா நம்புறோமோ அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்களும் எல்லாரும் அப்படிப்பட்டவங்களான்னு கேட்க எல்லாரும் தான், ஆனா ஒன்ன தவிர அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காத அந்த வேலையை நான் விட்டுறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு ஒரு சின்ன போட்ல போயிட்டு இருக்கும்போது பாண்ட் அவரோட ராஜினாமா கடிதத்தை எழுதி எம்முக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ வெஸ்பர் அவகிட்ட இருந்த கேமரா வச்சு அந்த நகரத்தை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது யாரையோ ஒருத்தனை பாக்குறா. அவனை பார்த்தோன்னே இவன் முகமே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெஸ்பர் ஒரு அக்கௌண்டன்ட் அப்படிங்கறனால நான் பேங்க்குக்கு வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா எம். என்ன பாண்ட், நீ போட்டியில ஜெயிச்ச பணத்தை இனிமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கல அப்படின்னு கேட்கும்போது பாண்டுக்கு சின்னதா ஒரு டவுட் வருது. அன்னைக்கு தானே நம்ம வெஸ்பர்ட்ட பாஸ்வேர்டையும் அக்கௌண்ட் நம்பரையும் சொல்லி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு திரும்பவும் அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்னாச்சு, நான் ஜெயிச்ச பணத்தை இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலையான்னு கேட்டா வெஸ்பர் எந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் எல்லாம் அந்த நிமிஷமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பணம் எல்லாமே இப்ப வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாண்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அண்ட் அது பக்கத்தில் உள்ள பேங்க் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட துப்பாக்கி எடுத்துட்டு வேக வேகமா போறாரு.
வெஸ்பர் கிட்ட தான் அந்த பண பொட்டி இருக்கு. பாண்ட் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது யார்கிட்டயோ அவ பணத்தை கைமாத்துறா. இந்த எல்லா விஷயத்தையும் பாண்ட் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவனும் பாத்துறான். இப்ப அந்த அடியாட்களுக்கும் பாண்டுக்கும் பயங்கரமான ஒரு கன் ஃபைட் இருக்கும். இவங்க இங்க போடுற சண்டையில அந்த பில்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெஸ்பரும் அங்க இருந்த ஒரு எலிவேட்டருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. பாண்ட் கடைசியா எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. ஆனா அந்த பில்டிங் தரமட்டமாகி உடஞ்சு விழுவுது. அந்த பணப்பொட்டியும் கீழே விழுந்திருக்கும். இப்ப வெஸ்பரும் அந்த எலிவேட்டரோட சேர்ந்து கீழே விழுந்துடுறா. தண்ணியில குதிச்சு பாண்ட் அவளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது வேணா என்ன காப்பாத்தாதீங்க அப்படின்னு அந்த எலிவேட்டரை பூட்டி அந்த சாவியை தூக்கி எறிஞ்சிடறா. பாண்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அதை திறக்க முடியல. கடைசியா ஒரு கட்டத்துல அதை உடைச்சு வெஸ்பரை தரைப்பகுதிக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா அவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. பாண்டும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. நெஞ்சில் அழுத்தி ஹார்ட் பீட் வர வைக்கலான்னு பாக்குறாரு. வாயில ஊதி மூச்சு கொடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. வெஸ்பர் இறந்துடுறா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எதுக்கு வெஸ்பர் பாண்டை தன்னை காப்பாத்த விடலனா தான் பாண்டை ஏமாத்திட்டமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும் இல்லாம இனிமேலும் அவ உயிரோட இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷன் இவளை வச்சு பாண்டை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் இவளை வச்சு மிரட்டிக்கிட்டே தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. அவளை விட போறதே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வெஸ்பர் அந்த இடத்துல சாகுறதுக்கு முடிவு பண்ணிருப்பா. அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் மேல இருந்த ஒரு பில்டிங்ல இருந்து மிஸ்டர் ஒயிட் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த கீழே விழுந்த அந்த பணப்பெட்டியையும் இவன் தான் எடுத்து வச்சிருக்கான். வெஸ்பர் இறந்து போனதையும் அவ தன்னை ஏமாத்தினதையும் பாண்டால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வெஸ்பரை பாண்டு உண்மையா நம்பியிருப்பாரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே அவர் யாரை நம்பினாரோ அவங்க தான் அவருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாண்டும் எம் கிட்ட ஃபோன் பண்ணி பணத்தை காப்பாற்ற முடியல, அது கைமாறிடுச்சு. லீச்செஃப்ரி கிட்ட மேத்யூஸ் தான் என்ன மாட்டி விட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை செஞ்சது வெஸ்பர்னு இப்பதான் புரியுதுன்னு சொல்றாரு. அண்ட் எம்மும் என்ன சொல்றாங்கன்னா வெஸ்பருக்கு ஒரு காதலன் இருந்தான். பாண்டு கெஸ் பண்ண மாதிரியே அவனை கடத்தி வச்சுக்கிட்டு தான் லீச்செஃப்ரிக்கு பின்னாடி இருந்த அந்த ஆர்கனைசேஷன் அவளை இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ தான் உன்னை காப்பாத்திருக்கா. அவங்க லீச்செஃப்ரியை கொல்லும் போது உங்களையே விட்டு வச்சாங்க அப்படின்னா அவ அவங்க கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தா. பணத்தை கொடுத்துட்டா 2 பேரையும் உயிரோட விட்டுறணும் அப்படின்னு. அதனாலதான் நீ இப்ப உயிரோடவே இருக்க பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பாண்டும் அவரோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது வெஸ்பர் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கா. அது என்னன்னா அந்த திருட்டு பைய மிஸ்டர் ஒயிட்டோட நம்பர் தான். அது செத்து நமக்கு உதவி பண்றாளே நினைச்சிட்டு பாண்டும் அந்த நம்பரை ட்ராக் பண்ணி மிஸ்டர் ஒயிட் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க போய் அவனை காலிலே சுட்டுட்டு நான் தாண்டா பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு அந்த ஃபேமஸான பாண்ட் டைலாக சொல்லி அந்த மண்டை என்ன பிடிக்கிறாரு. என் பேரு பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். இந்த இடத்துல பாண்டு என்னதான் வெஸ்பரால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் மறுபடியும் அதே கல்நெஞ்சக்காரனா மாறிட்டு இருக்கான் அப்படிங்கறத இந்த டயலாக் மூலமா நமக்கு சொல்றாங்க. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது. இதுக்கப்புறம் பாண்டு அந்த ஆர்கனைசேஷனை எப்படி கண்டுபிடிக்க போறாரு, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க என்னதான் செய்ய போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்ட் 2ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம டேனியல் கிரேக்கோட ஜேம்ஸ் பாண்ட் படத்துல இன்னும் 4 படம் இருக்கு. அது எல்லாத்தையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாமா என்ன அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். கூடவே இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த படத்துக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அண்ட் இந்த வீடியோல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நல்ல வீடியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பாய்.